ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் சூரை மீன் ரோஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸுக்கு இந்த மாதிரி சூரை மீன் ரோஸ்ட் ரசம் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாவ், ரோஸ்ட்டு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. ஆயில் அப்படியே மேலே வந்திருக்கு. கலர்ஃபுல்லான ரோஸ்ட்டு பாருங்கள். ரைஸில் சூரை மீன் ரோஸ்ட்டும் ரசமும் வச்சு சாப்பிட போகிறேன். பார்க்கவே நல்லா அடிபொலியாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரை பண்ண மசாலா எடுத்து வைக்கிறேன். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருஞ்சீரக பவுடர் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மசாலா தேவைக்கு உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில். மசாலாவில் ஆயில் ஊற்றுனீங்கன்னா மீனில் மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகும். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வரணும். பாருங்கள், மீன் ஃப்ரை பண்ண மசாலா ரெடி பண்ணிட்டேன். நல்லா திக்காக இருக்குது. உப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனில் அப்ளை பண்ணிட வேண்டியதான். நான் 3/4 கிலோ சூரை மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா குக் ஆனதும் ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சிக்கன் சாப்பிட்டது போல் இருக்கும். க்ளீன் பண்ண எல்லா மீனையும் மசாலாவில் சேர்த்துட்டேன். மீனில் மசாலாவை டிப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மீன் பீஸ் மாதிரியே இல்லை, சிக்கன் பீஸ் மாதிரியே நல்ல கலர்ஃபுல்லாகட்டும் அதிக ஃப்ளேவராகட்டும் இருக்குது. மசாலாவில் ஆயில் சேர்த்ததுனால தான் மீனில் நல்லாவே கோட்டாயிருக்கு. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். மசாலாவுமே நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இது 15 நிமிடம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அப்போ தான் மீனில் உப்பு நல்லா பிடிச்சிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மீன் ரோஸ்ட் ஆனதுனால 1 டீஸ்பூன் புளி கரைசல் தேவைப்படுது. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாங்கிறத பார்க்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கறி லீஃப், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். வெங்காயத்தை வெஜிடபிள் சாப்பரில் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நல்லா ஃபைனாக கட் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா நைஸாக கட் ஆகிருக்கு. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இந்த மாதிரி சாப்பரில் போட்டிங்கன்னா நம்ம ஆயிலில் வசக்கி எடுக்கும்போது குயிக்காக வசங்கி வந்துடும். கிரேவிக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து மசாலாவில் டிப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை பொரித்து எடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் மீன் பொரிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயிலுமே நல்லா ஹீட் ஆகிட்டுது. மசாலாவில் டிப் பண்ண மீன் பீஸலெல்லாம் ஒன்று ஒன்றா ஆயிலில் வைக்கிறேன். ஆயிலில் மூழ்கிற அளவுக்கு மீன் பீஸெல்லாம் வச்சாச்சு. 3 மினிட்ஸ் முடிஞ்சதும் லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கலாம். இரும்பு சட்டியில் மீன் பொரித்து எடுக்கிறதுனால மீன் பீஸலெல்லாம் குயிக்காகவே பொரிஞ்சு வந்துடும். ஃப்ளேமும் மீடியமாக இருக்கட்டும். மீன் பீஸையும் மெதுவாக பிரட்டி விடுதேன். இரும்பு சட்டியில் பொரிச்சிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகட்டும். பணியாரம் போல் பொரித்து எடுத்துடலாம். மசாலாவில் ஆயில் சேர்த்ததுனால மீனில் மசாலா நல்லாவே பிடிச்சிருக்கு. பாருங்கள், பொரித்து எடுத்த மீனெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மீதமாக இருக்கக்கூடிய மீன் பீஸை எல்லாத்தையும் இந்த ஆயிலையே பொரித்து எடுக்குதேன். பாருங்கள், மசாலாவுமே அதிகமாக உருந்து போகையில் இவ்வளவு தான் மசாலா வந்திருக்கு. இதையுமே இந்த மீன்லேயே சேர்த்துருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மீன் கிரேவிக்கு மசாலா எடுக்குதேன். 1/2 டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், அரை டீஸ்பூன் ரெட் சில்லி இருந்தால் சேர்த்துக்கிடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அரை கப் தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். கிரேவிக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கிரேவி தாளிப்பது எப்படிங்கிறத பார்க்கலாம். மண் சட்டியில் தான் மீன் கறி வைக்க போகிறேன். சட்டி ஹீட் ஆனதும் மீன் பொரிச்ச ஆயில் 3 டீஸ்பூன் மண் சட்டியிலே ஊற்றுதேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு வெந்தயம் சேர்த்து கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு, பச்சை மிளகாய், கறி லீஃபும் போட்டு பொரிஞ்சதும்
கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்க்குதேன். இப்படி கையாலே கசக்கி சேர்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வெங்காயம் கிடைக்கும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுறலாம். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். வெங்காயம் கிளாஸி ஆகட்டும். 1 மினிட் லீட் போட்டு மூடி வைக்கலாம். குயிக்காக கிளாஸி ஆயிரும். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணும். ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கிளாஸி ஆயிட்டுது. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளி எல்லாத்தையும் சேர்க்குதேன். மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் லீட் போட்டு மூடி வைக்கிறேன். தக்காளியும் நல்லா குழைவாக வெந்து வரணும். ஓப்பன் பண்ணி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குதேன். இந்த பேஸ்ட்டு ஆரம்பத்திலே சேர்த்திங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ தக்காளியும் வெங்காயமும் ஓரளவு வசங்கி வந்துட்டுது. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இந்த டைமில் நல்ல ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். இது வரைக்கும் தண்ணீர் எதுவுமே சேர்க்கையில் நம்ம சேர்த்த ஆயிலையே கிளறி விட்டுருக்கோம். இனி தான் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணீர் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணீர் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும். 2 மினிட்ஸ் லீட் போட்டு மூடி வைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். வாவ், அதிக ஃப்ளேவரான சூரை மீன் தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், நல்ல குழைவாக வெந்துட்டுது. தக்காளியும் வெங்காயமும் நல்ல குழைவாக ஆயிட்டுது. இந்த டைமில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவையும் ஊற்றி கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அலசி ஊற்றுதேன். மசாலாவும் தண்ணீருமே 1/2 கப் இருக்கும். பாருங்கள், நல்ல திக்கான கிரேவி ரெடி ஆகிட்டு. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு புளி சேர்க்கணும். 2 டீஸ்பூன் புளி கரைசலும் ஊற்றுதேன். அப்போ தான் உப்பு புளிப்பு காரமெல்லாம் நல்லா தூக்கலாக இருக்கும். அடிக்கடி இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் அதிக ஃப்ளேவரான சூரை மீன் ரோஸ்ட் நமக்கு கிடைக்கும். சூப்பராக மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல குழைவாக வெந்துட்டுது. உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து பொரித்து வச்சுருக்கக்கூடிய சூரை மீன் பீஸை ஒன்றா வைக்கலாம். மீன் பீஸை எல்லாத்தையும் வச்சதும் மசாலாவையும் சேர்த்து ஃபைனலி நல்ல திக்கான தேங்காய்பால் 1 கப் சேர்க்குதேன். இந்த பவுல்லையே 1/4 கப் தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றுதேன். ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். இந்த கிரேவிக்கு அதிகமான தண்ணீர் சேர்க்கையில் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ், இட்லி, தோசைக்கெல்லாம் எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவருமே நல்லாவே இருக்கும். மசாலா தேங்காய் பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உப்பு காரம் பார்க்கலாம். வாவ், ஃபைனலி ஒரு தண்டு கறி லீஃப் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இது அதிக ஃப்ளேவராக இருக்கும். லிட் போட்டு மூடி வச்சு ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். 3 மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், நல்ல சூப்பராக இருக்குது. ஆயில் அப்படியே மேலே வந்திருக்கு. சூரை மீன் ரோஸ்ட் அதிக ஃப்ளேவராக இருக்குது. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. நல்லா மணக்க டூனா ஃபிஷ் ரோஸ்ட் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன். கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.